வணக்கம். நான் இந்தியன் 2 படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்குறதுக்கு காரணம் இந்தியன் 1. காரணம் அந்த சேனாபதி என்ற கேரக்டரும் வர்மக்கலையும். அந்த சேனாபதியும் வர்மக்கலையும் அந்த ரெண்டும் தான் என்னை சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டி அதை கற்றுக்க வச்சுது. நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு முதல் விதையை போட்டது அந்த இந்தியன் 1 வர அந்த சேனாபதி கேரக்டரும் வர்மக்கலையும் தான். அதனால தான் இந்தியன் 2 பற்றி நிறைய விமர்சனங்களை பார்த்தாலும் நான் அந்த சேனாபதிக்காகவும் வர்மக்கலைக்காகவும் மட்டுமே நான் அந்த படத்துக்காக நான் போனேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த சேனாபதியோடைய அந்த ஒரிஜினல் அந்த சேனாபதியோட அந்த சாரம் இந்த படத்தில் இல்லை. கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீனில் மட்டும்தான் நான் அந்த ஒரிஜினல் சேனாபதி அவருடைய வீரம் அந்த கேரக்டரை நான் பார்க்க முடிஞ்சுது, ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதில் தான் நான் பார்த்தேன். மற்றபடி கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய 3 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தில் 2.25 மணி நேரம் சேனாபதியும் இல்லை, வர்மக்கலையும் இல்லை. இந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான், அதுக்கு செகண்ட் ஹாஃபில் வர கிளைமேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சமாக அந்த வர்மக்கலையை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க, கொஞ்சமாக காட்டியிருக்காங்க. சேனாபதி அந்த கரெக்டாக அந்த கிளைமேக்ஸில் தான் சேனாபதியோடைய அந்த பழைய சேனாபதியோடைய கேரக்டரை உண்மையாக காட்டியிருக்காங்க. அது வரைக்கும் சேனாபதியும் இதில் வரலைன்னா அது காட்டலை, வர்மக்கலையும் சரியாக காட்டலை. நான் இது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்டண்ட் இருந்தது, ஆடம்பரம் இருந்தது, அலறலான மியூசிக். இதில் இந்த படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறது என்னன்னா, இதில் வர மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக். ஏதாவது ஒரு சீனில் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுவாங்க. ஆனால் இந்த படம் முழுக்க எல்லா சீன்லேயும் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிக்கினே இருக்குது. அதனால் அவங்க என்ன அந்த கதாபாத்திரங்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு என்னால் கவனிக்க முடியல. அதுக்கு கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி மியூசிக் அவங்க வசனங்களை மீறி அந்த மியூசிக் அதிகமாக வந்துன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தாட்டாலும் என்ன பேசுகிறாங்கன்றது புரிய மாட்டுது. முக்கியமாக கமலோடைய வசனங்கள் எதையுமே என்னால் சரியாக கிரகிச்சிக்க முடியல. ஏன்னா மியூசிக் பின்னாடி ஓடினே இருக்குது. இந்த மெகா சீரியல்லாம் மியூசிக் ஓடுவாங்கங்களா, அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக மியூசிக் ஓடிக்கினே இருக்குது. அவர் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ குஜராத்தில் ஒருத்தரை போய் கொலை பண்ணுவார், பஞ்சாபில் போய் ஒருத்தரை கொலை பண்ணுவார். அப்போல்லாம் வர்மெல்லாம் சொல்லுவார், இது என்ன வர்மோ அது எப்படி வேலை செய்யும்னு சொல்லுவார். அது உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேரலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கே அது புரியல. ஏன்னா அது அவர் சொல்கிறது அந்த டைலாக்கை கேட்க விடாமல் இந்த இவருடைய அனிருத் போட்ட அந்த பின்னாடி போட்ட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்குதே தவிர, அந்த மியூசிக் தான் எனக்கு கேட்குதே தவிர அவங்க என்ன பேசுகிறாங்க, அவர் என்ன பேசுகிறாரு, கமல்ஹாசன் முக்கியமாக என்ன பேசுகிறாருன்றது என்னால் கவனிக்கவே முடியல. நிறையா காட்சிகளில் இந்த மியூசிக்கை குறைச்சிருக்கலாம். ஏதோ 1-2 சீனில் தேவைப்படும் இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கலாம். இந்த மியூசிக்கை கட் பண்ணி சைலண்ட்டாக அவங்க மக்கள் அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற மாதிரி வச்சுருந்தா விட ஓரளவுக்கு நம்ம அந்த படத்தை ரசிக்கிற மாதிரி அது இருந்திருக்கும். பட் எல்லா சீன்லேயுமே மியூசிக்கை போட்டு அந்த கதாபாத்திரங்கள் என்ன தான் பேசுகிறாங்கன்றத சரியாக டைலாக் டெலிவரியை தடுத்துருச்சு இவர் போட்ட இந்த தேவையில்லாத பேக்ரவுண்ட் மியூசிக். முக்கியமாக 2 சாங்கு என்னை பாடாப்படுத்திருச்சு. அந்த தைவானில் அந்த வில்லன் ஒரு வில்லன் ஒரு அழகியலோட டான்ஸ் ஆடுவான். அது அந்த பாட்டு உண்மையிலே ஏதோ ஒரு பீர் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட பாட்டு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த அழகிகள் அவங்க பீரை வச்சு நான் ஆடுறது அப்படின்னு ஆகும்போது ஏதோ ஒரு பீர் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பாட்டாக இருக்குமோ, அது தெரியாமல் இந்த படத்தில் இன்சர்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. லிரிக்ஸ் சத்தியமாக புரியல. 2வது தாத்தா வராருன்ற சாங்கு, ஐயோ அப்பா, அது இருக்கிறதுலே மிகப்பெரிய இரிட்டேஷனே அதான். அப்படி அலறல் மட்டும்தான் இருக்குது. தேவையில்லாத ஆடம்பரங்கள் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது. பட் அதில் லிரிக்ஸும் இல்லை, மியூசிக்கும் இல்லை, டான்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை.
வெறும் ஆர்ப்பாட்டமும் அலறல் மட்டும்தான் தாத்தா வராருன்ற அந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்ச 2 வரிகள் தாத்தா வராரு, அலற விட போகிறாரு, அந்த 2 வரிகளை தவிர வேறு எதையுமே எனக்கு கேட்கவே இல்லை, புரியவும் இல்லை. இந்த 2 பாட்டும் வந்து படுமோசம், தேவையில்லாத ஆணிகள். அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எல்லா சீன்லேயும் வர பேக்ரவுண்ட் மியூசிக், டயலாக் டெலிவரி மொத்தமாக அழிச்சிச்சு. ஆக இது ஃபுல்லாக இதில் வந்து சேனாபதி ஏன்னா இது ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது, சுருக்கமாக நான் சொல்கிறது அவ்வளோதான். நான் எதிர்பார்த்து போன சேனாபதியோ, நான் எதிர்பார்த்து போன அந்த வர்மக்கலை நுணுக்கங்கள், அந்த அப்ரோச் எதையுமே இதில் வந்து காட்டலை. இந்தியன் ஒன்றில் அழகாக காட்டியிருப்பாங்க சேனாபதியோட அது கம்பீரம், அந்த வீரம், அந்த மார்ஷியல் ஆர்ட்டோடைய குணம், அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது, அந்த வர்மக்கலையை எக்ஸ்போஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கும். இது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இது ஃபுல்லாக ஸ்டண்ட்டும் ஆடம்பரமும் அனாவசியமான செலவுகளும் தான் இந்த படத்தில் இருக்குதே தவிர நான் எதிர்பார்த்து போன சேனாபதியும் வர்மமும் இல்லை. இருந்தது, கிளைமேக்ஸில் மட்டும்தான் இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த கொஞ்ச நேரம் அந்த சண்டை காட்சிகள் இருக்குது இல்லைங்களா, அவர் கமலஹாசன் வந்து ஒரு 10 பேர்கிட்ட சண்டை போடுவார், நிறைய பேர்கிட்ட சண்டை போடுவார். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அதில் தான் நான் வந்து கொஞ்சமாக அந்த சேனாபதியை அதுக்கு அந்த கிளைமேக்ஸில் அதை மட்டும்தான் நான் பழைய சேனாபதியை நான் பார்த்தேன். கொஞ்சமாக அந்த வர்மத்தை பற்றி, அந்த வர்மத்தோடைய அந்த சாரத்தை கொஞ்சமாவது காட்டியிருக்காங்க. அப்போ அந்த 2.25 மணி நேரம் படம்ன்றது வெறும் அலறலும் ஆடம்பரம், வீண் ஆடம்பரம் தான் அந்த படம். பார்ட் 3 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ அவருடைய அப்பாவை பற்றி அவர் சொல்ல வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன எப்படி அதில் உண்மையிலே மார்ஷியல் ஆர்ட்டை பற்றி காட்ட போகிறாங்களா, இல்லை அந்த சேனாபதியோடைய அந்த கேரக்டர், அந்த வீரம், அதெல்லாம் பற்றி, அந்த சேனாபதியோடைய கம்பீரத்தை அதிலையாவது ஒழுங்காக காட்டுவாங்களான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தை சேனாபதிக்காகவும் வர்மக்கலைக்காகவும் தான் போய் பார்த்தேன். அது ஒரு பெரிய ஏமாற்றம்.